கணக்கம்பட்டி அழுக்குமூட்டை சாமி சித்தர் என்பவர் முருகனின் மறு அவதாரமாக கருதப்படுகிறார். அவர் எங்கிருந்து வந்தார் என்று யாருக்கும் தெரியாது. சிலர் அவர் சீனாவிலிருந்து வந்ததாக சொல்வார்கள். அவர் முகமும் சீனாக்காரர் போலவே காட்சியளிக்கும். அவர் வாழும்போது பல அற்புதங்களை நிகழ்த்தியுள்ளார். பேச முடியாத ஒரு சிறுவனை வாய் பேச வைத்து அற்புதங்கள் நிகழ்த்தியுள்ளார். முதலில் அடிக்கடி பழனி இடும்பன்மலை அருகில் நடமாடிக் கொண்டிருப்பார். திடீரென்று ஒருநாள் இடும்பன்மலை அருகே பேச்சு மூச்சின்றி கிடந்துள்ளார். இவரை ஆஸ்பத்திரியில் கொண்டு போய் சேர்த்தபோது அவர் இறந்துவிட்டார் என டாக்டர்கள் அறிவித்துவிட்டனர். அன்று மாலையே உயிர்த்தெழுந்து திரும்பி வந்துவிட்டார். இவர் பக்தர்களை எப்போதும் திட்டிதான் அருள்வாக்கு சொல்வார். அது சூட்சுமமான வார்த்தையாக இருக்கும். நாம் நேரடியாக அர்த்தமெடுத்துக் கொள்ள முடியாது. அவர் எப்போதும் தோளில் ஒரு அழுக்கு மூட்டையுடன் அலைவார். அதனால்தான் இவர் அழுக்குமூட்டை சித்தர் என்று சொல்வார்கள். அதை யாரும் தொடவிட மாட்டார். நடிகர் சூர்யா, கார்த்தி இவர்களெல்லாம் அவர்கள் நடிகராவதற்கு முன்னாடி இங்கே வந்திருக்கிறார்கள். அவர்கள் நண்பர்களோடு 5 பேராக வந்திருக்கிறார்கள். கார்த்தியையும் அவர்கள் நண்பர்களையும் இங்கிருக்கும் கல்லை அங்கு எடுத்துப் போடு, அங்கிருக்கும் கல்லை இங்கே எடுத்துப் போடு என்று சொல்லியுள்ளார். பொதுவாக எல்லோருக்கும் அவர் இப்படி சொல்வது வழக்கம். அது அவர்களின் வாழ்க்கை கர்மவினைகளை தீர்க்கும் சித்தரின் ஒரு காரியமாக நம்பப்படுகிறது. நடிகர் சூர்யாவை பார்த்து, நீ போய் எல்லாருக்கும் சாப்பாடு வாங்கி வா என்று சொல்லியிருக்கிறார். இப்படி நடிகர் சூர்யா போய் எல்லோருக்கும் சாப்பாடு பார்சல் வாங்கிட்டு வந்து கொடுத்திருக்கிறார். இப்போது அந்த 5 பேரும் பெரிய நிலையில் உள்ளனர். இப்போதும் பல நடிகர்களும் இந்த ஜீவசமாதிக்கு வந்து செல்கிறார்கள். சமீபத்தில் யோகி பாபு, மனோபாலா, பாக்யராஜ் அவர்கள் மனைவியுடன் வந்து சாமி தரிசனம் செய்துவிட்டு சென்றனர். நடிகர்கள் மட்டுமல்ல, காவல் அதிகாரிகள், அரசியல்வாதிகள், மிக உயர்ந்த பதவியில் உள்ளவர்கள் இங்கு நம்பிக்கையாக வந்து செல்கின்றனர். பொதுவாகவே இங்கு ஒரு நல்ல அதிர்வலையை உணரலாம். இவர் புனர்பூச நட்சத்திரம் அன்று ஜீவசமாதி. முதலில் கணக்கம்பட்டி பகுதியில் நீர் வசதி அவ்வளவாக இல்லை. சித்தர் காட்டிய இடத்தில் தோண்டிய வற்றாத ஜீவக்கிணறு இன்றும் உள்ளது. இப்போது பார்த்தாலும் மற்ற இடங்களுக்கும் அந்த கோயிலை சுற்றியுள்ள இடங்களுக்கும் உள்ள வளமையை பார்த்தாலே உணரலாம். நன்கு பசுமையாக மரங்களும் செடிகளும் தாவரங்களும் வளர்ந்திருக்கும். இங்கு கேட்டது கிடைக்கும் என எல்லோரும் நம்புகிறார்கள். அதன்படி நடந்ததாக பலரும் சொல்ல கேள்விப்பட்டிருக்கிறோம். இந்த கோவிலில் பௌர்ணமி, அமாவாசையன்று சிறப்பு பூஜைகள் நடைபெறும். அவர் ஜீவசமாதி அடைந்த புனர்பூச நட்சத்திரம் அன்று சிறப்பு பூஜைகள் நடைபெறும். இங்கு வருபவர்களுக்கு நாம் முழுதும் அன்னதானம் சிறப்பாக நடைபெறுகிறது. பழனி பேருந்து நிலையத்திலிருந்து கோவிலுக்கு நேரடியாக பஸ் வசதி உள்ளது. சித்தரை வழிபட்டு நம் வாழ்வின் துன்பங்கள் தீர்ந்து நலமாக வாழ பிரார்த்திப்போம்.